ஹாய் கெஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமின் குக்கோட BLFF என்ன நான் செய்வேன் உன்னோடு செய்கிற பார்ட் 4. ஓகேடா, போன பார்ட் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் வரும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிகளை போடலாமா? போன பாட்டு இதில் முடிச்சிருப்பானா? இப்போ சும்மா இந்த அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஜெனியும் அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு காய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு காயும் அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு ஜெனியும் ஒரு சுற்றி கீழே நிப்பாட்டிட்டு அப்படியே டைட்டாக பண்ணிருக்காங்க. இப்போ ஜெனியும் அப்படியே அக்கை பிரேக் பண்ணிட்டு நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான் அது நான் கேட்கணும், இது என்னோடய வீடு, நீ என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பார்த்து காய் கேட்குறாங்க. இப்போ ஜெனி தான் நான் இந்த வீட்டில் தான் ரெண்ட் இருக்கலாம்னு நினச்சேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஓ அப்போ இந்த நியூ பாப்பா ரிமெம்பர் நீயா அப்படின்றாங்க. இந்த சைடு நான் அப்படின்றாங்க. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு காயும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் அப்படி டைட்டாக ஹைஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், சும்மா தான் இங்கே என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பாக்ஸை கையில் வச்சுருப்பார்ல அதை அப்படியே பொறுமையாக ஓரமாக வச்சுட்டு அப்படியே வந்து ஜெனியை வந்து அவங்க ஷோல்டரை பிடிச்சி அப்படியே பொறுமையாக பின்னாடி இருக்கிறாங்க. இப்போ ஜெனி தான் அப்படியே ஐஸை கும்பிட்டு பின்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ சும்மா தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுற மாதிரி பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான் அப்படி சும்மா பார்த்துட்டு அதுக்குள்ளே பார்த்தேன் இது ஏன் வீடு அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் உங்கள் வீடா அப்படின்றாங்க. இது ஏன் வீடு அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க, இல்லை இது எங்களோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து காயோட சூடில் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சும்மா தான் சங்குக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கோ ஆமாம் இது எங்களோட வீடு அப்படின்றாங்க. இந்த சைடு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்து ஜிமன் கேட்குறாங்க. இந்த சைடு இப்போ தானே கேட்குற அதான் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோ சொல்கிறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த பாக்ஸ் எடுக்கிறாங்க. பாருங்க, சங்கு தான் அப்படியே அந்த பாக்ஸை வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் வா அப்படின்றாங்க. சும்மா பரவாயில்ல அப்படின்றாங்க. வாடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை அவர் வாங்கிக்கிறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட ஒரு கையை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க அந்த பாக்ஸை வாங்கிட்டு. இந்த சைடு காய் தான் சரி அப்படின்றாங்க. இப்போ சரியும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு காய் அப்படின்றாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு காய் அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ ஜெனியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி உள்ளே வந்துடுறாங்க. இப்போ இந்த சைடு கணத்தில் கை வச்சுட்டு ஜெனி தான் அப்படி காயை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு காயும் கணத்தில் கை வச்சுட்டு அப்படி வந்து ஜெனியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமன் சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சோஃபாவில் தான் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இப்படி படிட்டு இருக்காங்க. ஜிமன் வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ ஜிமன் தான் அப்படின்றாங்க. இப்போ அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. சங்கு தான் நல்லா ஜில்லுன்னு வந்து ஜூஸை வந்து ஜிமனோட கணத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ ஜிமன் தான் சில்லுன்னு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு தான் அங்கே பார்த்தது போதும் இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மனும் பரவாயில்ல வேணாம் அப்படின்றாங்க. குடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையில் கொடுத்துட்டு இன்னொரு ஜூஸை வச்சுருப்பாங்க. அதை வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துன்னு இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஜெனி தான் அந்த ஜூஸ் கிளாஸ் வந்து முன்னாடி இருக்குது அவங்க கட்டு முன்னாடி, அதை அப்படியே நவுத்திட்டு காயை பார்க்குறாங்க. இப்போ திரும்பவும் அந்த ஜூஸ் கிளாஸ் வந்து அவங்களுக்கு நடுவில் வருது. திரும்பவும் காயை அதை நவுத்திட்டு ஜெனியை பார்க்குறாங்க. இப்போ ஜெனி தான் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள், சங்குக்கு தான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அடைச்சி அப்படின்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து அவங்க ஆய் காண்டிட்டு பிரேக் பண்ணிட்டு என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோரஸாக கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டு என்னடா ரெண்டு பேருமே கத்துறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜெனி தான் என்ன அப்படின்றாங்க. ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜெனியும் அதை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனியும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு காய் அப்படின்னு சொல்லிட்டு காய்க்கு குடிக்கிறாங்க. இப்போ காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவரு குடிக்கிறாரு. ஐயய்ய இதுங்க தோலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மன் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் வந்து அந்த ஜூஸை குடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கு தான் சிம்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. அதுங்களை விட என்ன இந்த வீட்டில் தான் இருக்க போகிறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்றாங்க. ஆமாம், நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசியிருந்தோம், அவங்க இந்த வீடு தான் சொன்னாங்க, ஆல்ரெடி இங்கே ரெண்டு பசங்க இருக்காங்க, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க, இதை விட கம்மியான இடம் எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் ஓகே சொன்னோம்.
ஆனால் சரி பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்கு கேட்குறாங்க. இப்போ சுமந்தா எனக்கும் அது தெரியும், அதனால தான் நான் அவளை கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் சேர்க்கலான்னு இருந்தேன், நான் பாய்ஸ் ஹாஸ்டலில் சேர்ந்துக்கலான்னு இருந்தேன். நாங்கள் சைல்டுஹுட்லேருந்து ஒரே ஹாஸ்டலில் இருந்துட்டோமா, அதனால இப்போ அவள் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால தான் இப்போ நான் தனியாக வீடே ரெண்ட்டு பார்த்துருக்கேன். அதனால தான் இப்போ எங்களுக்கு %% ரெண்ட் வருது. இல்லைன்னா நாங்கள் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல்னு சேர்ந்துருப்போம். அப்படி சேர்ந்துருந்தா எங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கோ அப்படியா அப்படின்றாங்க. ஆனால் இந்த நாய் போக மாட்டேன்னுச்சு அப்படின்றாங்க இந்த சைடு. நான் ஏன்டா போகணும், சின்ன வயசுலேருந்து நீ என் கூட தானே இருக்கேன், நானும் உன் கூட தானே இருக்கேன், திடீர்னு போய் தனியாக இருந்தால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க சங்குக்கு, எப்படி இருக்க முடியும் அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கா முடியாது தான் அப்படின்றாங்க. பாரு பாரு காயம்னு சொல்லிட்டு காயோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ காயம் சரிடி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சினியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு. 2 பேரும் அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி இப்போ திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சங்குக் தான், ஆனால் உங்களுக்கு ஓகே தானே, ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டோம், ஹவுஸ் ஓனர் ஓகே தான் சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு கேர்ள் இருக்கேப்பா அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சுட்டோம். ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் தான் சொல்லணும், உங்களுக்கு ஜெனி இருக்கிறது ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. இப்போ சங்குக் தான், எனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ அப்படியே திரும்பி காயை பார்க்குறாங்க இந்த சைடு. காயும் சரி அப்படி கையை பிடிச்சிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. டேய் டேய் காய் காய் அப்படின்றாங்க. இப்போ காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்து திரும்புகிறாங்க. அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறான் அப்படின்றாங்க அந்த சைடு. காய் தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான், இல்லை ஜெனி இங்கே இருக்கிறதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு காயை பற்றி கேட்குறாங்க பாருங்க. இப்போ காய் தான், இவன் இங்கே இருக்கிறதுல எனக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை ஃபீஸை பார்க்குறாங்க. இப்போ ஜெனியும் ஃபீஸ் ஸ்மைல் பண்ணுறாங்க, காயும் ஃபீஸ் ஸ்மைல் பண்ணிருக்காங்க இந்த சைடு. அதானே அவனுக்கு என்ன ப்ராப்ளம், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஓகே அவ்வளோதான், எங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்மளோட ஓனருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்கள் வீட்டோட ஓனரே அவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு காயை போய் சொல்கிறாங்க. இப்போ காய் தான், ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஃபோனில் பேசினது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த நாய் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அந்த நாய்க்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு, அதனால தான் ஒரு பொண்ணு இங்கே தங்கறதுக்கே ஓகே சொன்னாங்க அப்படின்றாங்க. இப்போ காய்தா அப்படி சொங்க பக்கம் திரும்பி என்னடா அப்படின்றாங்க அந்த சைடு. உண்மைதானே அப்படின்றாங்க இந்த சைடு. உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜெனியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சைடு. நீங்கள் இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இப்போ ஜெனி அப்படி திரும்புகிறாங்க சங்குக்கு பார்த்த மாதிரி. இப்போ ஜிம்மனும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றாங்க. எங்கள் 2 ரூம் தான் இருக்குது அப்படின்றாங்க இந்த சைடு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க இந்த சைடு. ஜெனி என்னது அப்படின்றாங்க. ஆமாம் இந்த வீட்லேயே மொத்தம் 2 ரூம் தான் இருக்குது அப்படின்றாங்க. 2 ரூம் தான் இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம் 2 ரூம் தான் இருக்குது, அதுதான் எனக்கு இப்போ ப்ராப்ளம். நம்ம 3 பேர் பாய்ஸ், அவள் ஒருத்தி கேர்ள், நீங்களே சொல்லுங்கள் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கேட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு. 2 பேருமே அப்படியே ஃபீஸை பார்த்துட்டு இருக்காங்க ஜிம்மனும் ஜெனியும். இப்போ ஜெனியா இட்ஸ் ஓகே நான் இங்கே இருந்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்றாங்க. ஐயோ இப்போ 2 ரூம் தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் சொல்கிறாங்க. இப்போ ஜெனி அப்படி பார்க்குறாங்க இந்த சைடு. ஜங்குக்கு பார்த்துட்டு பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் 2 பேர் ஒரு ரூம், நீங்கள் 2 பேர் ஒரு ரூம் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டீல் போட்டுட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை காமிக்க கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கா சும்மா நீ கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சைடு சும்மனுக்கும் அப்படி தான் இருக்குது, நம்ம என்ன ஜங்கு கூட தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு தாட்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி சும்மனை வா சும்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ சும்மனை அந்த ரூமெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஜெனிரா ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ சும்மா அப்படியே திரும்பி என்னடி அப்படின்றாங்க. நீ ஜங்கு கடை தங்கிக்கோ, நான் போய் காய் கடை தங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன சொல்லிக்கணுது அப்படின்றாங்க. நான் காய் கடை தங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனை எப்படி ஜெனியோட கை பிடிக்கிறாங்க. ஜெனிதா நான் காய் கூட இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு காயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பார்த்து சொல்கிறாங்க. இந்த சைடு காய் பச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படி ஜிம்மனை பார்த்து சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் கிடையாது நீங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. நான் போகிறேன் போ, நீ ஜங்கு கூட தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெனி
வந்து எடுத்து விட்டு போகிறாங்க. காய எப்படி கூட்டு போகிறாங்க. இந்த சைடு சும்மா ஏய் இருடி அப்படின்றாங்க. இப்போ சங்குக் தான் என்ன ஆச்சு அப்படின்றாங்க. அவள் பாரு அவன் கூட தங்கிக்கிறேன்றா அப்படின்றாங்க. அதில் என்ன இருக்குது இப்போ காய் அப்படின்றாங்க. அவன் எதுவும் பண்ண மாட்டான் அவளை அப்படின்றாங்க. ஆனால் எப்படி முன்ன பண்ண தெரியாதவங்க கூட அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க மறந்துட்டியா அப்படின்றாங்க. லவ் பண்ணால் இன்னும் 10 வருஷம் லவ் பண்ணிட்டாங்களா இல்லை 2 வருஷம் லவ் பண்ணிட்டாங்களா இல்லை மினிமம் 6 மாதம் தான் லவ் பண்ணாங்களா ஜஸ்ட் 1 டே கூட இல்லை அதுக்குள்ளே எப்படி அப்படின்றாங்க இந்த சைடு. அதெல்லாம் ஒன்று நடக்காதுடா அப்படின்றாங்க. இப்போ என்ன என் கூட என்னால் தங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இந்த சைடு பண்ணிட்டான் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஆனால் இருந்தாலும் அவள் அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா சரி நான் அப்போ இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணுறாங்க. சிம்மந்தா அவரோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க பாருங்க. ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சைடு சிம்மந்தா அப்படி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஜங்குக்கு தான் என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பற்றி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மனா அது இல்லை அவள் என் கூட தங்கினா கூட பரவாயில்ல இது காய் கூட தங்குறா அப்படின்றாங்க. அந்த சைடு ஜங்குக்கு தான் அவளுக்கு பிடிச்சிருக்கா அவள் தங்குறா அப்படின்றாங்க. அது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காய் அவ்வளோ நல்லா தான் பார்த்துப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் பதறிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனோட கையை பிடிச்சிட்டு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு சிம்மனும் அப்படின்றாங்க. இது கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் சிம்மனோட கையில் இருக்க பொருளை வாங்கிட்டு லைட்லாம் செட் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மன் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மனுக்கு செட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மன் அப்படியே வந்து ஜங்குக்கே சைட் அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஜங்குக்கு தான் அப்படியே பட்டுன்னு திரும்புகிறாங்க. இப்போ ஜிம்மன் அந்த சைடுக்காக திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பினா அந்த கபோர்டில் இருக்க அந்த இடத்துல வந்து அடுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கண்ணாடி பொருள் அழகாக இருக்கிறதுக்கு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி பொருள் அடுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஜங்குக்கு தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மன் நான் ஹைட்டில் இருக்க ஒரு பொருளை வைக்கலான்னு போகிறாங்க. ஹைட்டாக இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல ஜிம்மன் அந்த பொருளை வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா ஜிம்மனோட கையிலேருந்து அந்த பொருளை வாங்கி மேலே வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மனுக்கு பேக் சைடில் தான் ஜங்குக்கு நின்றுட்டு இருக்காரு. ஜிம்மனோட கைக்கு மேலே வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மனை அப்படியே வந்து திரும்புகிறாங்க பாருங்கள். ஜங்குக்கு பார்த்த மாதிரி ஜங்குக்கும் அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மனுக்கு ஜங்குக்கும் ஃபேஸ்க்கு அவ்வளோ கிட்ட இருக்குது. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த லைட் வந்து ஒரு எல்லோவிஷாக எரியுது. இப்போ அந்த லைட் வந்து ரொம்ப பிரைட்னஸாக எரியுது பாருங்கள். அவங்க வச்ச பொருளில் அந்த லைட்டு ரொம்ப பிரைட்னஸாக எரியுது. அந்த பிரைட்னஸ்லேயும் இவங்க ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. ஜங்குக்கு ஜிம்மனோட கண்ணையே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனும் ஜங்குக்கோட கண்ணையே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மனோ ஐயோ இவன் கண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படியே வந்து ஜங்குக்கோட ஐஸையே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் அப்படி ஜிம்மனோட ஐஸையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி பொறுமையாக ஜிம்மனோட லிப்ஸ் கிட்டே வராங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் அவரோட மூத்த மூடிக்கிறாங்க 2 கையை வச்சு. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மனோட சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு. 2 வெளியே வந்துடும் போல். ஆனால் அந்த கையை வாயிலிருந்து எடுக்கவே இல்லையே அப்படியே வச்சுட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு நகர்ந்து வராங்க பாருங்க. ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஹை குளிச்சி அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்ன பண்ண நீ அப்படின்றாங்க. இந்த சைடு கிஸ் பண்ண அப்படின்றாங்க. என் பர்மிஷன் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் பொண்டாட்டி பர்மிஷன் எதுக்கு புருஷனுக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் பொண்டாட்டியா அப்படின்றாங்க. ஆமாம் குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு குக் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து எடுத்து விட்டு ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஜிம்மன் அதே பிளேஸில் அதே போஸில் வாயில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் கொஞ்சம் அவனை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் போய் படுத்துட்டு புரண்டுட்டு இருக்காங்க. ஐயோ அவனை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஜிம்மன் கண்ணெல்லாம் ப்ளஷ்ஷு அச்சோ அவனை கிஸ் பண்ணிட்டான் என்னோட ஃபர்ஸ்ட்டு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ஜிம்மனுக்கும் ஜங்குக்கு பிடிக்கும். ஆனால் எப்படா இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்கிறதுன்ற ஒரே ஒரு ரீசன் தான் ஜிம்மனுக்கு. ஆனால் ஜிம்மனுக்கு ஜங்குக்குனா பிடிக்கும். ஜங்குக்கே ஜிம்மனை வந்து கிஸ் பண்ணனே ஜிம்மனுக்கு அவ்வளோ ஷாக்கு ஷையு சிரிப்பு எல்லாம் ஜிம்மனுக்கு ஒன்றா வருது. ஜிம்மன் அப்படியே வந்து இந்த பெட்டில் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஐயோ ஏன்டா நீ இப்போ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவருக்கே அவர் சொல்லிக்கிறாரு. அவருக்கே தெரில எதுக்கு அவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ ஜிம்மன் உனக்கு கிஸ் பண்ணிட்டான். ஜிம்மன் உனக்கு கோவம் வரணும்
எதுக்கு வெக்கமே இல்லாமல் சிரிக்கிற ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா காய் அப்படின்றாங்க இந்த சைடு. சொல்லு பழக்கவா அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்றாங்க இந்த சைடு. என்ன அப்படின்ட்டாங்க. எனக்கு பசங்க அப்படின்ட்டாங்க அந்த சைடு. அவ்வளோதானே வா போய் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க அந்த சைடு. சாப்பிடலாமா இப்போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜென்னியோட கையை பிடிச்சி காய் அந்த இடத்துல எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு காமிச்சா காய் ஜென்னி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சங்குக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜெனியா ஆமாம் மோச்சி எங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் அவன் ரூமில் இருப்பான் அப்படின்றாங்க. நம்பி கூட்டட்டா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜெனி தான் அப்படியே ஏந்துக்கிறாங்க பாருங்க. காய் தான் உட்கார அவன் வருவான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஆமாம்மா நீ உட்கார அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுடி அப்படின்றாங்க. இல்லை மோச்சு வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க இந்த சைடு. ஏன் அவள்னா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கேட்குறாங்க. நானும் மோச்சு இப்போ ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்படின்றாங்க இந்த சைடு. சரி பாரு அப்படின்ட்டாங்க இந்த சைடு. எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜிமன் வராங்க. ஜிமன் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்குது. இப்போ இந்த சைடு ஜெனி தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு மோச்சி அப்படின்றாங்க. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திரும்புகிறாங்க ஜெனியை பார்த்து. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் என்னாச்சு அப்படின்ட்டாங்க. அவங்க ஃபேஸில் வந்து இப்போ ஜெனி வந்து ஓடி வந்து ஜிம்மனை வந்து அவங்க ஃபேஸில் கையை வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னடி அப்படின்றாங்க. என்ன மச்சாச்சு உனக்கு ஃபேஸில் ஒரு பிங்க் கலரில் இருக்குது என்ன ஃபீவரா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மனா சுச்சோ இன்னுமா அந்த பிங்க் கலர் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டாங்க. இல்லைடா ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது நீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டாங்க இந்த சைடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டல் போகலான்டா இங்கே பாருடா ரெட்டாக இருக்குடா ஃபீவர் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. இல்லையே நல்லா சில்லுன்னு தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க பாருங்க. கை ஃபுல்லாக அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அச்சோ ஜிம்மே நான் உனக்கு குளிர் ஜுரம் வந்துச்சு போல் கையில் எவ்வளோ சில்லுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே வந்து இந்த உரசி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு புரிஞ்சிச்சு அவர் கிஃப்ட் பண்ணது தான் அவருக்கு சரியாகி இந்த மாதிரிலாம் கூல் ஆகுது பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சைடு ஜெனிக்கு புரியல. ஜெனிக்கு என்னன்னே புரியாமல் ஏவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க இந்த சைடு. அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. ஏன்டா உடம்பு சரியில்லை வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜெனியை நகர்த்தி கூப்பிட்டு வந்து அந்த டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்டா வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்றாங்க இந்த சைடு. காயம் என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ட்டாங்க சரி ஜிம்மன் தான். அச்சோ அதான் ஒன்றும் இல்லை எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து ஜிம்மனுக்கு வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் இப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு ஜிம்மனோட காதுகிட்ட போய் ஏன்டா ஒரு கிஸ்ஸுக்கே கூலிங் ஆச்சா உனக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனுக்கு அப்படி கண்ணெலாம் வெளியே வந்துடும் போல். கண்ணு அவ்வளோ பெருசாக அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு அவங்களாம் பார்க்குறாங்க. ஜிம்மனோட ஃபேஸ் திரும்பவும் ரெட் ஆகுது. இந்த சைடு ஜெனியா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. எதுக்கு திரும்பவும் ரெட் ஆகுது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி ஜிம்மனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அட சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேட்டை பார்த்த மாதிரி திரும்பிக்கிறாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெனி தான் அப்படியே சாப்பிட்டு அம்மா யார் செஞ்சது அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜெனியும் நல்லா இருக்குது ஜங்குக் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் சாப்பிடு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனுக்கு வந்து வாட்டர்லாம் வைக்கிறாங்க. ஜிம்மன் அதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் எப்படி இருக்குது அப்படின்றாங்க. சரி ஜிம்மன் தான் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு நல்லா சாப்பிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா சமைச்சு தரேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் அப்படி கண்ணடிக்கிறாங்க பாருங்க. ஜிம்மன் அப்படியே திரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஜெனியும் உனக்கு சமைக்க தெரியுமா காய் அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் ஏன்டா சமைக்கணும் நான் ஏன் சமைக்கணும் நான் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பார்த்து சொல்கிறாங்க. சரி ஜெனி தான் அடே போங்க காய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு காயோட ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நான் தொல்லை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மன் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா ஜிம்மன் தான் ஜெனிகிட்ட சேஃபாக இருக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. இந்த சைடு
இங்கே பாரு, எதுக்காகவும் எதுவும் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ என் கூடயே தங்கலாம்ல அப்படின்றாங்க இந்த சைடு. ஐயோ ஜிமன், நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, நான் காய் கூட தானே இருக்கேன் அப்படின்றாங்க. காய் கூட இருந்தாலும் ஒரு பையன் கூட இருக்க, அவரும் பையன் தானே அப்படின்றாங்க. நீ ஏன் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறாங்க. ஜிம்மனை பார்த்து ஜெனி சொல்கிறாங்க இந்த சைடு. ஜிமன் தான், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, காயும் என்னதும் பண்ண மாட்டார் அப்படின்றாங்க இந்த சைடு. ஐயோ, உன்னை தனியாக விடுறதுக்கு பயமாக இருக்குடி அப்படின்றாங்க. நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. நீயா பண்ணாமல் இருப்ப அப்படின்றாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஜிமனா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சங்கக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக இரு, புரியுதா அப்படின்றாங்க. சங்கக்கிட்ட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான், நீ எதுக்கோ சேஃபாக ரெடி அப்படின்றாங்க. நான் என்ன அமேசான் கார்டுக்கா போகிறேன், இதோ உனக்கு பக்கத்து ரூம் தானே, ஏதாவது ஒரு கற்றுற நீ வரமாட்டா, அதே மாதிரி நீ கற்றுற நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிமன் தான் அப்படியே வந்து, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்றாங்க. ஒரு பயமும் வேணாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, குட் நைட் சரியா, நானும் போய் தூங்குறேன், நீயும் சீக்கிரமாக போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிதான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க இந்த சைடு. ஜிம்மினா அப்படி ஜென்னியை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஜெய்கே தான் அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் வந்துட்டு, என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை, அவளை தனியாக விட்றதுக்கு பயமாக இருக்குது ஜங்கு அப்படின்றாங்க. காய் எதுவும் பண்ண மாட்டான்டா அப்படின்றாங்க. இருந்தாலும் எப்படி அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகாதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கூப்பிட்டு ஜங்குக்கு போயிடுறாங்க இந்த சைடு. ஜிம்மனா அப்படியே சைலண்ட்டாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு தான் படு அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்னா அப்படின்றாங்க. இல்லைடா படுத்துக்கோன்னு சொன்னேன், போய்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கு தான், ஏன் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் கம்ஃபர்டபுளாக மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ மேலேயே படுத்துக்கலாம், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை ஜங்கு, நான் பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேனே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான், அதே மாதிரி எனக்கும் கம்ஃபர்டபுளாக தான், நான் கீழே படுத்துக்கிறேன், இட்ஸ் ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கு தான், எனக்கும் நோ ப்ராப்ளம், நீ மேலேயே படுத்துக்கோ. இல்லை ஜங்குக்கு அப்படி வந்து அப்படின்றாங்க. நீ மட்டும் இப்போ கீழே படுத்தினா நானும் கீழே தான் படுப்பேன், உனக்கு ஓகேவா? சொல்லு, உனக்கு ஓகேனா அப்போ நானும் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜெமன் தான், இல்லை நீங்கள் ஏன் கீழே படுக்கிறீங்க, நான் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நான் படுப்பேன், நீ கீழே படுத்தா நானும் கீழே தான் படுப்பேன், நீ போய் ஒழுங்கு மாதிரி தான் மேலே படு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா? அச்சோ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நம்பிக்கைலாம் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன, போய் படுப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு, உனக்கு மில்க் ஏதாவது வேணுமா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. இல்லை, நைட்டில் இந்த மில்க்கு குடித்தாதான் தூக்கம் வரும் அந்த மாதிரி அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்போ உனக்கு வேணாமா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், சரி எனக்கு வேணும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனை பார்த்து, கம்பெனிக்காச்சும் என் கூட சேர்ந்து குடிக்கலாம்ல அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குவை பார்த்துட்டு, சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே போயிடுறாங்க இந்த சைடு. ஜெனி தான் அப்படியே காயை பார்த்துட்டு, காய் அப்படின்றாங்க. ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி ஃபேஸை பார்த்துட்ருக்காங்க இந்த சைடு. ஜெனி தான் அப்படியே காயை பார்த்துட்டு, உனக்கு தூக்கம் வருதா காய் அப்படின்றாங்க. காய் தான், எனக்கு தூக்கம் வரல, உனக்கு தூக்கம் வருதா? இல்லை, எனக்கு தூக்கம் வரல. சரி மூவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. காய் தான், மூவியா அப்படின்றாங்க. பார்க்கலாமா, என் கூட பார்க்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்து கேட்குறாங்க பாருங்கள். காயை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனி தான், அப்போ நான் ஒரு மூவி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் அப்படியே மூவியை ஆன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸெட்டை வந்து இவங்க போட்டுட்டு இன்னொரு எக்ஸெட்டை வந்து காய்கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஜெமினேக்கா அப்படியே வந்து ஒரு மாதிரி பதறிட்டு, கையெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு நெட்டு உடைச்சிட்ருக்காரு. என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கா தெரியலையே, சேஃபாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜாலியாக மூவி பார்த்துட்டு பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மன் கிட்ட பாலை கொடுத்துட்டு, குடி அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் குடிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் குடிக்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றுமே நடக்காது புரியுதா, காய் அவளை எதுவுமே பண்ண மாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படியே வந்து மில்கை குடிக்கிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட கிளாஸ் வாங்கிட்டு அவரும் வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான், ஜங்குக்கு நான் வேணால் கீழே அப்படின்றாங்க.
"லட்சி" அப்படின்றாங்க. ஜெமன்ட்டா, "சரி, சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கம்முனு வந்து பெட்ஷீட்ட போத்திட்டு படுத்துடுறாரு. சங்குக்கு அந்த சைடு திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் இந்த சைடு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மனுக்கா ஹார்ட் பீட்லாம் பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஜிம்மனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியே முழிச்சிட்டே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் தான், "ஐயோ ஜிம்மன் தூங்க, கண்ணு மூடி தூங்க, ஏன் உனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு அவரே சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ஜிம்மனோட கண்ணு தான் இப்போ ஒரு மாதிரி பிக் ஆகுது. அப்படியே வந்து ஒரு வியர்டாக வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஃபீஸை மட்டும் திருப்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஜிம்மனை வந்து அக் பண்ணியிருப்பாங்க, பேக்லேருந்து அக் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு ஜிம்மன் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஜிம்மனை அக் பண்ணிட்டு. இப்போ ஜிம்மனும் அப்படியே வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக ஜங்கோட கையை எடுத்து விடுறாங்க பாருங்கள். ஜங்குக்கா அப்படியே வந்து திரும்பவும் வந்து ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. முதல்ல விட இப்போ ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மனும் அப்படியே வந்து பார்த்துட்டு அவரும் எதுவுமே சொல்லாமல் அப்படி திரும்பி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான் அப்படி லைட்டாக வந்து ஸ்மைல் வருது. அவரோட ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. ஜிம்மனை வந்து டைட்டாக சேர்க்க ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு தூங்கியிருக்க மாட்டார், சும்மா ஆக்டிங்கு. ஜிம்மன் என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மன் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃபஸ்ட்டு ஜிம்மன் தான் எழுந்துக்கிறாங்க. ஜிம்மன் தான் அப்படியே பொறுமையாக வந்து ஒரு ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக்கோட செஸ்ட்டில் படுத்துட்டு இருக்காரு. ஜங்குக்கோட செஸ்ட்டில் ஜிம்மனோட ஹெட்டு இருக்குது. நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக்கு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து பொறுமையாக வந்து அவர் கையெடுக்கிறாங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க பாருங்கள். ஜங்குக்கு தான் அப்படியே வந்து பொறுமையாக கீழே கிடந்து ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் வந்து லைட்டாக நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து பொறுமையாக கீழே குனிஞ்ச மாதிரி ஜிம்மனை பார்க்குறாங்க. 2 பேருக்குள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? இப்போ ஜிம்மன் தான் கண்ணு கூட இமைக்காமல் ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் அப்படியே வந்து ஜிம்மனையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு பொறுமையாக வந்து டக்குன்னு, அதாவது ஒரு செகண்டில் ஜிம்மனோட லிப்ஸில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் கிஸ் பண்ணிவிட்டு "குட் மார்னிங் கலச்சி" அப்படின்றாங்க. ஜிம்மனா அவ்வளோ ஷாக்காக ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க பாருங்கள். ஜிம்மன் பேசவே இல்லையே, ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் ஜிம்மனை பார்த்துட்டு "என்ன கலச்சி, ஷாக் ஆகிட்டியா" அப்படின்றாங்க. ஜிம்மனுக்கு அப்படி கேட்டோன்னே தான் கான்ஷியஸ் வருது. இப்போ ஜிம்மனுக்கு அப்படியே ஜங்குக்கா லைட்டாக நகர்த்திட்டு அப்படியே எழுந்துடுறாங்க. ஜங்குக்கா அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படியே எழுந்துட்டு ஷாக்கிங்காக ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கா அப்படியே பொறுமையாக எழுந்து ஜிம்மன் கிட்டே வராங்க. ஜிம்மன் அந்த பெட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. ஜிம்மன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருக்கார். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பொறுமையாக ஜிம்மனோட இயர்ஸ் கிட்டே வந்துட்டு "சரி, நீ வெயிட் பண்ணு, நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மனோட இயர்ஸ் கிட்ட பொறுமையாக சொல்லிவிட்டு ஜிம்மனோட அந்த நெக்கில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஜிம்மனுக்கு இந்த சைடு ஒன்றுமே புரியல. அவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு வார்த்தை பேசல, எதுவுமே பண்ணல, சைலண்ட்டாக வந்துட்டு திரும்பவும் அந்த பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்துடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜிம்மனா அப்படியே வந்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு நகத்தை கடிச்சிட்டு இருக்காரு. ஜங்குக்கு இந்த சைடு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஜெனியும் காயும் வந்து வரல. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஒரு நகத்தை கடிச்சு தூக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மன் கிட்ட வந்து "ஹே கலச்சி" அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கம் திரும்புகிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் "என்ன யோசிச்சுட்டு இருக்க" அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் "ஒன்றால" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாங்க. "சரிங்களா, இந்த பாலக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் மில்கை வச்சுட்டு அவருக்கு கம்முன்னு வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. ஜிம்மனா "என்ன நடக்குது இங்கே, காலைல அவன் எனக்கு கிஸ் பண்ணான், ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து நகத்தை கடிச்சு போட்டுட்ருக்காங்க பாருங்க. "எதுக்கடா இப்போ நகத்தை கடிச்சு போட்டுட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஜிம்மன் தான் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஜெனி தான். "மூச்சி என்னாச்சு" அப்படின்றாங்க. இந்த சைடு "ஒன்றும் இல்லை" அப்படின்றாங்க. "என்ன ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க, என்னாச்சு, கேட்ட கனவா" அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் "அப்புறம்" அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் "அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நீ 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 ஓகேவா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் கேட்குறாங்க. ஜெனி தான் நான் ஓகே தான்" அப்படின்றாங்க. "இல்லை, நேற்று காய் கூட தூங்குனேன் ஏதாவது" அப்படின்றாங்க. "என்ன, நாங்கள் எங்கே நேற்று தூங்கினோம், நாங்கள் தூங்கவே இல்லையே" அப்படின்றாங்க. "இல்லைதா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து கேட்குறாங்க பாருங்கள். இந்த சைடு
ஓ! அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து ஜெனி பக்கத்தில் வைக்கிறாங்க. இந்த சைடு ஜெனி தான், "ஆ நாங்கள் தூங்கவே இல்லை" அப்படின்றாங்க. "தூங்கவே இல்லை பாத்தியாச்சு மேன்" அப்படின்றாங்க. "நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு" அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான், "என்னடி சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஷர்ட்டோட காலரை பிடிச்சி கேட்குறாங்க. "டிடி என்னடா பண்ணுற" அப்படின்றாங்க. "என்னடி சொல்கிற, என்ன பண்ண, தூங்காம நைட்டில் என்னடி பண்ண நீ" அப்படின்றாங்க. இந்த சைடு ஜெனி தான் அப்படியே வந்து, டேய் ஏன்டா ஷர்ட்டு கை வைக்கிற, டேய் இப்போதான்டா அயன் பண்ணேன், டேய் அயன் பண்ணேன், இப்போதான்டா அயன் பண்ணேன், ஏட்ரா கையட்ரா கசக்காதடா அப்படின்றாங்க. என்னடி பண்ண, தூங்க முன்னாடி ஃபுல்லாக என்னடி பண்ணா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. டே மச்சான் எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து காயை ஹேண்ட் வைக்கிறாங்க பாருங்க. டே மச்சான் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து காயோட கையை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இந்த சைடு காய் தான், என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஓகே ஃபைனலி அப்படின்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. என்னடா நேற்று சரியான சம்பவம் போல் நைட்டு அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான், என்னடா அப்படின்றாங்க. இந்த சைடு சரியா டீ கையை எடுடா அப்படின்ட்டாங்க. என்னடி பண்ண நேற்று நைட்டு, சொன்னா இல்லையா, சேஃபாக இருக்கணும்னு சொன்னா இல்லையா, என்னடி பண்ண அப்படின்றாங்க. நேற்று நைட்டு தூங்காமல் என்னடா பண்ண அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான், நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பற்றி கேட்குறாங்க. என்ன பண்ணீங்க 2 பேரும் தூங்காமல் அப்படின்றாங்க. டேய் என்ன, நாங்கள் 2 பேரும் எதுவுமே பண்ணல, நாங்கள் மூவி தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் சொல்கிறாங்க பாருங்கள். ஜிம்மன் தான், மூவி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெனியை பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. இப்போ ஜெனி தான், மூவி தாண்டா பார்த்தோம் அப்படின்றாங்க. ஓ மூவி தான் பார்த்தியா அப்படின்றாங்க. நைட்டு 2 மூவி பார்த்துட்டு 3 மணிக்கு தான் தூங்கணும் அப்படின்றாங்க. இந்த சைடு, ஓ அப்போ நீ மூவியை தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்கு கேட்குறாங்க பாருங்கள். ஜெனி, ஆமாம் நான் மூவியை தான் சொன்னேன், வேறு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை பார்த்துட்டு, ஐயோ கையெடுறான் அப்படின்றாங்க. இந்த சைடு சிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுக்கிறாங்க. இந்த சைடு, மூவியை தான் சொன்னியா, மூவியை தான்டா சொன்னேன், வேறு எதுவும் இல்லைடா, அதுக்குள்ளே என்னடா அப்படின்றாங்க. இந்த சைடு சிம்மன் தான், சாரிடி அப்படின்றாங்க. போடா லூசு மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு, ஏய் நாங்கள் 2 பேரும் மூவியை தான் சொன்னோம், நீங்கள் 2 பேரும் என்னத்தை பார்த்து நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இந்த சைடு ஜும்மனா அப்படியே வந்து, நான் ஒன்றும் நினைக்கலையே அப்படின்றாங்க. ஆமாம் நீ என்னத்தை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. இந்த சைடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அவர் மில்க் எடுத்து குடிக்கிறாங்க. இந்த சைடு, டேய் அப்போ அதுக்கு தான் நீ கங்க்ராச்சுலேஷன் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கை பற்றி கேட்குறாங்க. சங்குக்கு தான், ஆமாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது தான் சொன்னேன், கடைசியை பற்றி ஒன்றுமே இல்லையே அப்புறம் என்னத்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்துட்டு, வா வந்து அந்த வெங்காயத்தை வெட்டி கொடு அப்படின்றாங்க. என்னதா, வாடா தனியாக தானே சமைச்சிட்ருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு காயை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜெனியா அப்படியே வந்து ஜிம்மில் பார்த்து முறைச்சிட்டு, என்ன அப்படி நினச்சிட்டு இல்லை நீ அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், நான் என்ன பண்ணுறது, நைட்டு ஃபுல்லாக தூங்கலன்னு சொல்கிறேன், அப்படி தான் யோசிக்க தோணும், அதுவும் ஒரு பையன் கூட வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜெனி தான், சி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. சரி நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க பாருங்க. ஜிம்மனை பார்த்து அப்படி கேட்டோடனே ஜிம்மனுக்கு வந்து காலைல சங்க கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. ஜிம்மன் அப்படியே யோசிச்சோன்னே ஜிம்மனோட கண்ணுலாம் ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஆகுது. ஜெனியும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. ஜிம்மன் நோ ரியாக்ஷன். ஜிம்மன் வந்து காலையில் நடந்ததை பார்த்து அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேடா இந்த பாட்டு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இது எத்தனாவது பாட்டுனே எனக்கு தெரியல, இதை எப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சோன்னே எனக்கு தெரியல. பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயோ ரெக்கார்ட் பண்ணது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை ரெக்கார்ட் பண்ணி, 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். அப்போ பாதி ரெக்கார்ட் பண்ணி வச்சது, இப்போ மீதி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டோரி நான் கொஞ்சம் மறந்துட்டேன், யோசித்து வைக்கிறேன்டா. ஓகேடா நெக்ஸ்ட் பாட்டு சூன் படம் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பாட்டு சூன் படம் பார்க்குறேன். பாய்.